பேரன்பு சமீபகால சினிமாவில் தனித்த கதைக்களம் மற்றும் காட்சி அமைப்பு கொண்டு வந்திருக்க ஒரு படம். இந்த படத்தை ட்ராமா அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ளே பிளெயினாக அடக்கலாம், ஆனால் அது முடியாது. காரணம், இந்த படத்தினுடைய இயக்குனர் ராம் தனக்கான தனித்த திரைமொழி கொண்ட ஒரு இயக்குனர். சினிமாட்டிக் டேர்மில் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆர்டரிஸ்டிக்கான ஒரு டைரக்டர் தனக்கான திரைமொழியில் படத்தை சொல்லுவார். அதன் காரணமாக அந்த படத்தை எந்த வகைமைக்குள்ளும் கொண்டு வர முடியாது. அப்படியான ஒரு படம் தான் பேரன்பு. பேரன்பனுடைய ஐடியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ஐடியா. ஏன்னா அன்பு அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாலஜியை, ஒரு ஐடியாவை விஷுவலாக எப்படி நம்ம ஒரு படமாக கொடுக்க முடியும்? ராம் அதை செஞ்சுருக்காரு. பாப்பா மாதிரி நடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை நீங்கள் ஏன் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறைன்னு புரிஞ்சது. 11 வருடங்களாக துபாயில் டிரைவராக வேலை பார்த்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வர அமுதவன் அப்படின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த கதை சொல்லப்படுது. அவர் திரும்பி இங்கே வரும்பொழுது அவருடைய மனைவி இன்னொருத்தரோட பிரிஞ்சு போயிருக்காங்க. மூளை முடக்குவாதம் வந்த அவருடைய மகளை அவர் பார்த்துக்கக்கூடிய சூழல் உண்டாகுது. அவருடைய குடும்பத்தாராலும் பொது சமூகத்தாலும் ஒதுக்கப்படுற ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்கா. ஏன்னா அவளுடைய மூளை முடக்குவாதம் என்பது ஒரு தொந்தரவாக பார்க்கப்படுது எல்லாராலையும். இந்த கதையை ஒரு 12 அத்தியாயங்களாக சொல்லியிருக்கார் ராம். அதாவது இயற்கை வெறுப்பானது அப்படின்ற முதல் அத்தியாயத்தில் ஆரம்பித்து இயற்கை பேரன்பானது அப்படின்ற கடைசி அத்தியாயத்தில் முடியுது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு டிராவல் தான் இந்த படம். நாம் புனிதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க திருமணம், மதம் போன்ற விஷயங்கள் நிறுவனமயமாக்கப்பட்டு மனித உடல்கள் ஆண் உடல் பெண் உடல் அப்படின்னு பிரிக்கப்பட்டு அதன் மீது திணிக்கப்படுகின்ற அரசியல், அதாவது ஒரு உடலுக்கும், ஒரு ஆண் உடலுக்கும் ஒரு பெண் உடலுக்கும் ஒரு புனிதத்துக்கான அளவுகோல் ஒன்று நிறுவப்பட்டு அதன் மீது நிகழ்த்தப்படுற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தனி மனிதனின் வாழ்க்கை மீது கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒரு வன்முறை, இதை தெளிவாக சொல்கிற படம் தான் பேரன்பு. அதாவது நாமே நுகர்வு பொருளாகவும் நாமே நுகர்வோராகவும் மாறி போயிருக்கிற அவலத்தை பேசுகின்ற ஒரு படம். இந்த படத்தில் ராமுடைய டைரக்டர் ஸ்டெச் நம்ம பார்க்கலாம். படம் முழுக்க நிறைய சப்டெக்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ராம். நிறைய நுட்பமான விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதில் சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். படத்தில் அஞ்சலி வர போர்ஷன்ஸ் எல்லாமே, அஞ்சலிக்கு க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் இருக்கும். அதே சமயத்தில் சாதனாக்கு ரெட் கலர் நெயில் பாலிஷ் இருக்கும். ரெட் அண்ட் க்ரீன் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். அதாவது ஸ்பெக்ட்ரமில் ரெண்டுமே எதிர் துருவங்களில் இருக்க கலர்ஸ். அதை மெட்டஃபோரிக்கலாக யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது மம்முட்டிக்கும் அஞ்சலியுடைய கணவராக வருகின்ற பாவேல்நாதன் கதாபாத்திரத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு உரையாடல். இந்த உரையாடல் ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். ஏன்னா இப்படி ஒரு டயலாக் போர்ஷன் எழுதுறதுக்கு பெரிய தைரியம் வேணும். இந்த உரையாடலை நீங்கள் சிரிக்காமல் தியேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா பேரன்பு படத்துடைய பெரும்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேர் இதுக்கு சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது விட்டால் கொஞ்சம் காமெடி ஆகிற மாதிரியான ஒரு போர்ஷன், ஆனால் ரொம்ப சீரியஸான போர்ஷன், ரொம்ப நுட்பமான ஒரு போர்ஷன். எல்லாரும் இந்த நுட்பத்தை, இந்த நுட்பமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த போர்ஷனை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு பெருமளவு உதவுற ஒரு போர்ஷன். அடுத்ததாக பாவேல்நாதன் அஞ்சலி கிட்ட மம்முட்டி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். இவ்வளோ கஷ்டப்படுற என்னையே நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். மனது முழுக்க அன்பு சுரக்கின்ற ஒரு மனிதனால் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு டைலாக் இது. இந்த டைலாக் தான் இந்த படத்துடைய அடிநாதமாகவே நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு விஷயம், மம்முட்டி மறுபடியும் தன்னுடைய மனைவியை பார்க்க போகும்போது அங்கே அவருடைய பெயர் ஸ்டெல்லான்னு மாற்றப்பட்டிருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நுட்பமான விஷயம் இருக்குது. அதுக்கு அவர் ஒரு சின்ன ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. ஆனால் இதை வச்சு நிறைய பேச முடியும். இந்த நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பார்ப்போம். முதல்ல மம்முட்டி தான் அந்த படம் முழுக்க வியாபிச்சிருக்காரு. ஆனால் இது அவருடைய படம். ஒரு ஃபஸ்ட் பர்சன் அக்கௌண்ட் தான் அந்த படம். அந்த ஃபஸ்ட் பர்சன் மம்முட்டி தான். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது. வாழ்க்கை முழுக்க தனிமையை மட்டுமே எதிர்கொண்ட ஒரு மனிதன் எப்படி ஒவ்வொரு சூழலுக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவானோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. இதை இயக்குனர் அவருக்கு கடத்தியதும் அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு செயல்பட்ட விதமும் ரொம்ப அசாத்தியமானது. இப்படி ஒரு நடிப்பை ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்ததில்ல. எக்ஸலண்ட்டான ஒரு நடிப்பு பயிற்சி எல்லாருக்குமே இது.
இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னென்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம். அவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கார் இந்த படத்தில். அவர் துபாயில் வேலை பார்த்ததும் சரி, இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி. உலக சினிமாவில் கூட நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப லோன்லினஸை பற்றி பேசின நிறைய படங்களில் அந்த கதாபாத்திரங்கள் டாக்ஸி டிரைவர்ஸாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை முறை எப்படி, அதை வந்து பக்கபலமாக நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. அது வந்து மம்முட்டியோடைய நடிப்புக்கு பொருந்தி போயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து சாதனா. ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த நடிப்பு இந்த படத்தில் சாதனா உடையது. ஏன்னா ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டாக ஒரே மாதிரி போஸ்டரோட படம் முழுக்க வரணும். அது ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். அடுத்து அஞ்சலி. அஞ்சலியோட போர்ஷன் ரொம்ப சின்ன போர்ஷன் தான், ஆனால் மாராலிட்டிக்கும் இம்மாராலிட்டிக்கும் நடுவில் போராடுற அந்த மனநிலையை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அடுத்து பாவேல்நாதன். அவரும் அவருடைய போர்ஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அடுத்து அஞ்சலி அமீர் திருநங்கையாக வராங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துலையும். அது நீங்கள் படத்தை பாருங்கள். அந்த கதாபாத்திரத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டாம், ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் க்ரூ. இந்த படத்துடைய இசை யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு முழுமையான இசையை கேட்ட திருப்தி. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. கதைக்கு என்ன பண்ணணுமோ, ஏன்னா ராமுடைய இன்புட் இருக்கும், யுவன் சங்கர் ராஜாவுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு மியூசிக் எக்ஸ்ட்ராவகன்ஸாக தான், ஒரு ஃபீஸ்ட் தான் அது. மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முத்துக்குமார் அவர் இல்லாதது ஒரு குறையாகவே இருக்குது. அடுத்து படத்துடைய ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர். இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு போர்ஷன், அதை அழகாக ஷூட் பண்ணியிருப்பார். மினிமம் லைட்ஸ் வச்சு நிறைய ஜூம் லென்ஸ், கிட்டத்தட்ட ஜூம் லென்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஜூம் லென்ஸ் இல்லாமல் ரொம்ப கண்களுக்கு உறுத்தாத ஒரு படமாக இருக்குது. ரொம்ப நிறைவாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதே சமயத்தில் சென்னையில் நடக்கிற போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப லைவாக ஷூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப யதார்த்தமாக. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நல்லா பிரித்து காட்டியிருக்கார் தேனி ஈஸ்வர். ஸோ குடோஸ் டு தேனி ஈஸ்வர். அடுத்து எடிட்டிங் சூரிய பிரதமன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறுத்தி நிதானமாக கதையை நேர்த்தியாக சொல்கிறதுக்கான எடிட்டிங் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன். யதார்த்தமான ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஆர்ட் டைரக்ஷன். இந்த படம் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட்ஸ் அ ஃபேரிடேல் மாதிரியான ஒரு கதை தான் ஒரு பக்கம் சொல்ல போனால். யதார்த்தமும் இருக்குது, ஆனால் ஒரு ஃபேரிடேல் மாதிரியான ஒரு ஃபேபிள் மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம். அதாவது எல்லா மாராலிட்டியும் தாண்டி அல்டிமேட்டான மாராலிட்டின்றது என்ன, அன்பு தான் அப்படின்றத சொல்கிற ஒரு படம். இன்னும் ஆழமாக சொல்லணும்னு நம்ம பார்த்தா, புனிதமான மேன்மையான உடல்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற உடல்களை கொண்ட மனிதர்கள் எல்லாமே அன்பை தர முடியாதவர்களாகவும், புனிதமற்ற கீழான உடல்களை கொண்ட மனிதர்கள் அன்பை சுரக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிற ஒரு படம் பேரன்பு. படம் முழுக்க ஏதாவது ஒரு 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 ரூபத்தில் ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ அன்பு அப்படின்றது ஒரு நம்பிக்கை கீற்று போல் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு நிறைவுமே இல்லாமல் இருக்கும் அந்த தருணங்கள் எல்லாமே. கடைசியில் அன்பு அப்படின்றது ஒரு ஜெண்டரை டிரான்சென்ட் பண்ணி வருது. ஒரு ஆணுமற்ற ஒரு பெண்ணுமற்ற ஒரு நிலையில் வர ஒரு பேரன்பு நமக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுக்குது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தது தேட்டரில். ஒரு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த ஒரு வயசு குழந்தைய அவங்க பேரன்பு பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்குது. படம் போக போக நமக்கு வந்து அது தெரியாத மாதிரி போயிட்டே இருக்குது. நடுவில் அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போய் திருப்பி கூப்பிட்டு வந்தார். செகண்ட் ஹாஃபில் வந்து குழந்தை அழுதுகிட்டே தான் இருந்தது. இது நம்ம ஒரு தொந்தரவாகவே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு துயரமாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறோமேன்ட்டு. ஆனால் யாருமே அதை கண்டுக்கல இந்த படத்தில். எல்லாருமே படத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பேரன்பு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தது. இந்த ஒரு காரணம் போதா இந்த படத்தை பார்க்குறதுக்கு. எல்லாரும் போய் இந்த படத்தை பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து இந்த கதையை நான் எழுதுகிறேன். நீங்கள் எவ்வளோ நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை எழுதுகிறேன். பேரன்போடு அமுதவன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.